ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் போர்டு எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் போர்டு செய்யறதுக்கு ஒரிஜினலாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அட்டை மாதிரி என்கிட்ட ஒரு கார்ட்போர்டு இருந்துச்சு. வீட்டில் ப்ளைவுட் ஒர்க் செய்யும் போது அப்போ கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதில் ஒரு பாதி தெரியாமல் ஏற்கனவே அவங்க கட் பண்ணது. ஸோ இது ஒரு திக்னஸ் இல்லாமல், இப்போ ப்ளைவுட்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது தின்னாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்டை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதில் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ ஒரு பிளேட் மாதிரியே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றதுனால இதை எடுத்து நான் சின்னதாக ஒரு A4 ஷீட் சைஸ் கட் பண்ணிக்க போகிறேன். குட்டியாக கொஞ்சம் எந்த அளவுக்கு என்னால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இருக்க போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் மட்டும்தான் என்னால் கட் பண்ண முடியுது. திக்காக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டூல்ஸ்லாம் வேறு தேவைப்படும். ஸோ நான் இதை வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு கார்ட்போர்டில் கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் என்கிட்ட இது இருக்கிறதுனால மட்டும் இந்த ப்ளைவுட் வச்சு நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் அட்டை பெட்டி எதனா கட் பண்ணி இந்த சைஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதில் நான் ஒயிட் ஷீட் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் கீழே தெரியுது, கேப் தெரியுது. ஸோ அதையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒயிட் பேப்பர் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டினா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபெவிகால் போட்டு இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். ஸோ இந்த ஒயிட் பேப்பரை இது மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு கவர், இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் சில A4 ஷீட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி வச்சு போல் ரொம்ப தின்னாக சும்மா ஒரு ஒயிட் லேயர் வர மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைலோ இல்லைன்னா நீங்கள் நிறைய திங்ஸ் பேப்பர்லாம் கடையில் வாங்கினா அந்த பேப்பர்லாம் ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு கொடுப்பாங்க, ஒரு ஒயிட் கவரில். அந்த மாதிரி பேப்பர். ஸோ கிளியராக இருக்க ஒயிட் கவர் நிறைய திங்ஸ்க்கு அது கிடைக்கும் கிளியராக. சில இந்த காய்கறி வாங்குறதுலாம் கொஞ்சம் ஒயிட் லேயர் தெரியும். இந்த மாதிரி கிளியராக இருக்க கவர்ஸ் நம்ம எங்கன்னா க்ளீனாக எங்கன்னா சம்டைம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், ஏதாச்சும் கவர் பண்ணி தந்திருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் OHP ஷீட் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒரு ஷீட் தருவாங்க. ஸோ அந்த ஷீட்டும் இந்த மாதிரி கிளியராக ப்யூராக கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு கவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷீட் வாங்கியும் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்க கவரே நான் இந்த மாதிரி அந்த ஒயிட்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளியர் பார்ட் இருக்கிற பகுதி மட்டும் எடுத்து
இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ வந்து பின்னாடி அது வந்து எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக வந்து இந்த கவரை வந்து பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து டைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஒட்டுறேன். ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு கவலை இல்லை அது எந்த கலரில் இருந்தாலும். ஸோ நான் இந்த கார்ட்போர்டோடையே அப்படியே விட்டுட்டு அந்த பிளேவுட் கார்ட்போர்டோடையே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 சைட்லேயுமே வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே கீழே எல்லா இடத்துலையும் டைட்னஸாக நம்ம வந்து இறுக்கி பிடிச்சி இந்த கவரை வந்து நல்லா ஒட்டி எடுத்துட்டோன்னா ஸோ முன்னாடி வந்து இந்த ஒயிட் பேப்பர் மேலே நல்லா வந்து ப்ளேஸ் ஆகிடும் இந்த கவர். ஸோ அதுக்கப்புறமா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ செல்லோ டேப் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒரு கவர் வந்து நல்லா வந்து ஒட்டிட்டோம். நீங்கள் வந்து OHP ஷீட் கூட வாங்கி ஒட்டிக்கலாம், இல்லை வீட்டில் இந்த மாதிரி க்ளீனான கவர் எது இருந்தாலும் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக யாருனா ஒருத்தர் இன்னும் கையில் பிடிச்சிட்டு சப்போர்ட்க்கு இந்த கவர் பிடிச்சி நீங்கள் ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி எதுவும் நடுவில் வந்து அந்த கோடுலாம் விழாமல் கூட வரும். ஸோ இந்த போர்ட் மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு ஒயிட் போர்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பார்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ நம்ம என்கிட்ட வந்து அந்த செல்லோ டேப் கில்டர் செல்லோ டேப் இருந்துச்சு, இந்த டிசைனுக்காக ஒட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் இருந்துச்சு. ஸோ அந்த செல்லோ டேப் எடுத்து நான் இந்த மாதிரி பார்டர் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் பார்க்கறதுக்கு வந்து ஒயிட் போர்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் மார்க்கை ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி எழுதுனேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா வெறும் கிளாத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ரப் பண்ணால் இது எல்லாமே போயிடும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். வெறும் துணி எதுவும் இதுக்காக ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து டஸ்டரோ அதெல்லாமோ ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ரெஷ்ஷு இல்லை வந்து மார்க்கர் இதெல்லாம் ரெடி பண்ணணுமா, ஹோம்மேடு வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்ம ரப் பண்ணோன்னா இது வந்து துணி வச்சு அழைச்சாலே போயிடும். நீங்கள் நிறைய எழுதியிருந்தாலும் எவ்வளோ எழுதினாலும் இது வந்து ஈஸியாக போயிடும். இந்தமாதிரி குழந்தைக்கு கூட ABCDலாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.